2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீனேஜர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஒன் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, ஒன் கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறவங்க. நானும் கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணுவேன், ப்ரொடியூஸும் பண்ணுவேன். எல்லாராலையுமே கான்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியலனாலும் கன்சியூம் பண்ணுறத நம்ம கண்ட்ரோலில் எடுத்து வர முடியும். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சுட்டே நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிவிட்டு அந்த வேலையை தள்ளி போட்டுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ பார்க்குறதும் 10 மினிட்ஸு ஸ்க்ரோல் பண்ணி ஆரம்பித்து அது ½ அன் ஹவர் 1 ஹவருக்கு அப்புறம் தான் நமக்கு ரியலைஸ் ஆகும் நம்ம இவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ஸ்டோரி, ஸ்டேட்டஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கார்ப்பரேட் $1 பில்லியன் என்டர்பிரைஸோட டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அந்த கார்ப்பரேட்ஸ் எல்லாம் நம்மளுடைய டைமை ஸ்டீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் எனக்கும் இருக்குது. நானும் ஹவர்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாம் இருக்குது. அண்ட் அதனாலவோ என்னவோ எனக்கு தெரியல, மோஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் இன்னும் அச்சீவ் பண்ணாமல் இருக்குது. அண்ட் என்னுடைய 12th ஸ்டடீஸையும் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் தான் என்னுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு படித்து எக்ஸாம் எழுத போகணும். ஸோ ரிக்ரெட் இருக்குது தான் நம்மளுடைய டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு. பட் வி ஹாவ் அ சொல்யூஷன். நம்மளுடைய பிரெயினை கம்ப்ளீட்டாக ரீப்ரோக்ராம் பண்ண போகிறோம் வித் 7 days டோபமைன் டீடாக்ஸ் சேலஞ்ச். என்னுடைய மைண்ட் அண்ட் ஃபிசிக் ஒர்க் இதிலெல்லாம் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுது அப்படின்றத பார்க்க போகிறேன். டேவிட் காகின்ஸ் ஃபேமஸ்லி said, you want to control one thing and that's your mind. You not control your mind, your brain will control you nothing. நம்மளுடைய பிரெயினை கண்ட்ரோல் பண்ணணும். ஒருவேளை பிரெயின் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம அவ்வளோதான், முடிஞ்சோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோபமைன் என்ன, டீடாக்ஸ்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். டோபமைன் இஸ் அ ஃபீல் குட் ஹார்மோன் ப்ரொடியூஸ்ட் இன் யுவர் பிரெயின். நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதாக இருக்கட்டும், வீடியோ கேம் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரி வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டோபமைன் ரிலீஸ் ஆகும். அந்த டோபமைன் ஒரு வேவ்ஸ் மாதிரி எடுத்தோம்னா ஒரு விஷயம் பண்ணும்போதும் நம்மளுடைய டோபமைன் ஒரு ஸ்பைக் அடையும், அகெயின் ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்பைக்கை ரொம்ப ஏற்றி விட்டு இறக்கி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருந்தோம்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆப்வியஸ்லி மிஸ் ஆகும். அண்ட் எந்த ஒர்க்கையுமே சரியாக பண்ண முடியாது. குவாலிட்டி ஸ்லீப் இருக்காது, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க மாட்டோம், மென்டல் ஹெல்த் ரொம்பவே அடி வாங்கும். ஆனால் அது நமக்கே தெரியாது. அண்ட் அந்த ரீல்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு காமெடியான ரீல் வந்ததுன்னா அப்போ டோபமைன் ஸ்பைக் அதிகமாக இருக்கும். ஒரு எமோஷ்னலாக சேடான ஒரு ரீல் வந்ததுன்னா அகெயின் உங்களோட டோபமைன் டிராஸ்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு உங்களோட டோபமைன் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்ததுன்னா கஷ்டம். டோபமைன்னா என்னென்னு சொல்கிறேன், டீடாக்ஸ்னால் என்னென்னு சொல்கிறேன். டீடாக்ஸ்னால் டைரக்ட் ஆப்போசிட். நம்ம அந்த டோபமைனை எடுத்துக்காமல் இருக்கிறது தான் டீடாக்ஸ். அதை எதுவுமே பண்ணக்கூடாது. ரீல்ஸு, சாங், மூவி இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போது எக்ஸாம்பிள் அதுக்கான ஒரு ப்ரோட்டோகால் சொல்கிறேன். டோபமைன் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. நோ ட்ரக்ஸ், நோ சோஷியல் மீடியா, நோ ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி கோல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். பட் ஒன் கண்டிஷன், அந்த ரூல் எல்லாத்தையும் நீங்களே பிரேக் பண்ணிடக்கூடாது. இந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் மட்டும் பண்ணவே கூடாது. இப்போது நான் என்னோடய டோபமைன் டீடாக்ஸ் ப்ரோட்டோக்காலை சொல்கிறேன். நான் என்னுடைய மொபைல் ஃபோனை 7 days லாக் பண்ண போகிறேன். அதாவது நான் என்னோடய சிம் மட்டும் கழட்டிட்டு அது வேறு இடத்துல, என்னோடய ஃபோன் வேறு இடத்துல இருக்கும். அண்ட் ஃபோனை நான் ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த 7 days நான் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணணும் வீடியோ. ஒரு ஃபோனை கட் பண்ணிட்டாலே எல்லா விஷயத்துமே போயிடும். நான் தனித்தனியாக சோஷியல் மீடியா டெலிட் பண்ணணும், ரீல்ஸ் பார்க்கக்கூடாது, யூடியூப் பார்க்கக்கூடாது, அது மாதிரிலாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டே இல்லாமல் ஒரு 7 days இருக்க போகிறேன். நெக்ஸ்ட், நோ ஜங்க் ஃபுட். எந்த ப்ராசஸ்டு ஃபுட், பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் எதையுமே சாப்பிடக்கூடாது. ஒன்லி நீட் க்ளீன் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட்ணும். வீட்டில் செய்கிற ஃபுட், எக்ஸ், ஸ்டீக், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ரைஸ், இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் சாப்பிட்ணும். நான் மெடிடேட் பண்ணணும் 7 days ரெகுலராக 15 minutes per day அந்த மாதிரி மெடிடேட் பண்ணணும். அது 15 minutes 10 minutes எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் மெடிடேட் பண்ணணும். அண்ட் 35 minutes ஒரு
அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ்லேருந்து என்னுடைய ஒர்க் அவுட் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அது வரைக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஐ வாண்ட் டு டூ மை டு டூ லிஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் டே. ஓகே, இதெல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு கோர் ஐடியா இருக்கும் இல்லையா? நான் இதை தான் பண்ணணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஸ்டடீஸ். நான் என்னுடைய ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஆஃப் த ஃபோக்கஸ் ஸ்டடீஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த 7 days டோபமைன் டீடாக்ஸ் சேலஞ்ச். இன்றைக்கி 30 நவம்பர், நாளைக்கு டிசம்பர் 1 டோபமைன் டீடாக்ஸ் ஆரம்பிச்சு. அண்ட் இதுக்கான கம்ப்ளீட் வீடியோ வந்துட்டு, டாக்குமெண்ட் பண்ண வீடியோ வந்துட்டு டிசம்பர் 8 வரும், அடுத்த சண்டே. நாளைக்கு சண்டே ஆரம்பிக்கிறோம் அண்ட் அடுத்த வீக் சண்டேயில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். அண்ட் ஐ நோ இது ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது தான், ஆனால் இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், 75% கிட்ட எடுக்கணும். அதுக்கு நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் 1 week. பாய்.